புதியில் கேட்டோம். பிலிப்பியர் 2:8 சங்கீதம் 138:6 நாம் அவருடைய தாழ்மை அவர் தாழ்த்தினார். நம்ம எத்தனையோ கோணங்களில் கேட்குறோம். இந்த காலையில் நான் வாசித்த போதை எப்படி உணர்ந்தேன்னு சொல்கிறேன். தேவன் அல்லது பிதாவுக்கு சமமானவர், 6ஆம் வசனம், அப்படி சமமாக இருந்தவர், படைப்பிலே அவர் இருந்தவர், உண்டானதெல்லாம் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை எழுதியிருக்கு. அந்த தேவன் சமமாக இருந்தவர், அந்த சமமாக இருந்த அந்த ஐஸ்வர்யத்தை அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அதை கொள்ளையடிக்கப்பட்ட ஒரு ஐஸ்வர்யத்தை போல பிடிச்சிக்காமல், ஒரு ஐஸ்வர்யத்தை எப்படி நமக்கு கிடைச்ச ஒரு பொருளை எவ்வளவு இறுக்கமாக நாம் பற்றிக்கொள்வோம், அதுபோல் அவர் பிடிக்காமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை நோம்பெடுத்து மனுஷர் சாயலார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்ட 8ஆம் வசனம், மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நான் பார்த்தபோது என்ன உணர்ந்தேன்னா, தேவன் இந்த பூமியில் தேவனாக இருந்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், இந்த பூமியில் இன்னொருவரை அண்டி கொண்டு வாழுகிறார். பாருங்கள், என்னால் ஒன்றும் இல்லைன்னு பிதாவை அண்டி கொண்டு வாழுகிறார். பாருங்கள், எல்லாம் படைத்தவர், எல்லா மகிமையும் அங்கே விட்டு அடிமை ரூம் எடுத்து இங்கே பிதா சொல்லுகிறது எதுவோ அதை அல்லாமல் வேற ஒன்றையும் குமாரன் தாமல் செய்ய மாட்டார்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு தாழ்வுள்ளவராய் ஒருவரை சார்ந்து கொண்டு இந்த பூமிக்கு மனுஷனாய் இருந்தபோது, அவர் எந்த சூழலில் நீங்கள் எடுத்தாலும் அவர் 100% தேவன், 100% மனுஷன். எந்த சூழல் வேணாலும் நீங்கள் எடுங்க, இதில் 100% மனுஷனாக இருந்தார், இதில் 100% தெய்வமாக இருந்தார்லாம் வேதம் சொல்லலை. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் 100% தேவன், 100% மனுஷன். அந்த தெய்வம் இப்போ ஒருவரை சொல்கிறதை கேட்டு செய்கிறார். பாருங்க, சார்ந்து கொண்டு. அதுதான் அவர்கிட்ட தாழ்மையின் பெரிய அதிசயம். தானே எதையும் செய்ய முடியும். ஆனால் அவர் இங்கே நமக்கு மனுஷனாய் அடிமையின் ரூம் எடுத்து வந்தவர், மனுஷனுக்கு சமமாய் வந்தவர், உதவி செய்ய வந்த அவர் தேவனே சார்ந்து கொண்டு, ஒருவரை சார்ந்து கொண்டு அப்படின்னு அர்த்தம். தானாய் ஒன்றும் செய்யாமல் அவரே சார்ந்து கேட்டு எல்லா சூழ்நிலையிலும் 138:6-7 சங்கீதம் 138 நான் வாசித்த போது அதை நான் இப்படி தான் வாசிக்கிறேன். அதை எப்படி எழுதிருக்குன்னு பாருங்க. கர்த்தர் உயர்ந்தவராய் இருக்கிறார். யாரை அவர் நோக்கி பார்க்கிறார் அப்படின்னா, தாழ்மை உள்ளவனை. யார் தாழ்மை உள்ளவன் அப்படின்னா, அவரை மட்டுமே சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷன் தான் தாழ்மை. இந்த பூமியில் தாழ்மைனா நம்ம நிறைய யோசிக்கலாம், எல்லாமே ரைட்டு தான், நம்ம ஒன்றும் தப்பு சொல்லலை. ஆனால் தாழ்மைன்னா என்னென்னா, உண்மையாகவே தாழ்மைனா நான் என்ன விளைவிக்கிறேன்னா, அவரை மட்டுமே சார்ந்து வாழுகிறது தான் தாழ்மை. அல்லது ஒரு கொடி எப்படி செடியில் சார்ந்தே வாழுகிறதோ அதான் தாழ்மை. பெருமைன்னா என்ன? செடியை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியும்னு நினைக்கிற கொடி தான் பெருமை. யார் தாழ்முள்ளவனை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார்? அவர் உயர்ந்தவர். அந்த உயர்ந்தவரை ஒருவன் அண்டிக் கொண்டு வாழ்கிறான்னு தான் பார்க்குறார். அவரே சார்ந்து கொண்டு. மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். யார் மேட்டிமையானவன்? தன்னால் இது ஆகும், தன்னுடைய புத்தி, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய ஞானம், தன்னுடைய பக்தி, தன்னுடைய நீதியால் எதையும் செய்ய முடியும்னு ஒரு நம்புறான் பாருங்க. அப்படிப்பட்ட மனுஷன் தான் மேட்டிமையான மனுஷன். அவன் மேட்டிமையான மனுஷன் தான். அப்படி தேவனை சார்ந்து கொள்கிற தாழ்மையான மனுஷன் யாருன்னு இதே சங்கீதத்தில் எப்படி சொல்றாரு தாவீது? அடுத்த வசனம், துன்பத்தின் நடுவில் ஒருவன் நடக்கிறான். தேவனே நீர்தான் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று ஒருவன் நம்புகிறான். அவன் துன்பத்தின் நடுவில் நடப்பான். ஆனால் அவனை சார்ந்து கொள்ளாமல், அவன் நீதியை, அவன் பரிசுத்தத்தை, அவனுடைய பக்தியை சாராமல்
கர்த்தரையே சார்ந்து கொள்வான், அவனை தேவன் உயிர்ப்பிப்பார். என் சத்துருக்களின் கோபத்துக்கு, பிசாசுடைய கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். தேவனே, நீர் எப்போதும் பிசாசுக்கு விரோதமாக என் பக்கத்தில் இருக்கிறீர் என்று விசுவாசித்து அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள இருக்கிற ஒரு மனுஷன்தான் தாழ்மையுள்ளவன். அப்படி தாழ்மையுள்ள மனுஷன் என்ன சொல்கிறான்? உமது வலதுகரம் என்னை, என் கரம் அல்ல. மாம்சமானதை புயபலமாக்கி, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை புயபலமாக்கி கர்த்தரை விட்டு விலகுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து நமக்கு கற்றுக் கொடுத்த தாழ்மையை நான் அப்படின்னு அந்த காலையில் பார்க்கிறேன். ஒருபோதும் நமக்கு எல்லாருக்கும் சோதனைகள் அதுதான். ஒருபோதும் தெய்வத்தை சார்ந்து கொள்ளாமல் நாம் எதையும் செய்யக்கூடாதுன்னு தான் அவர் விரும்புகிறார். அது மட்டும்தான் விசுவாசம். விசுவாசம்னா என்ன? நம்ம சொந்த பேச்சை பேசலாம், நம்ம இஷ்டப்படி நடக்கலாம், அப்புறம் மன்னிச்சுக்கங்கலாம், அப்புறம் அப்படி இப்படி நடக்கலாம், ஏனோதானு நடக்கலாம். அதெல்லாம் மனமேட்டிமே உச்சகட்டம். அப்படிப்பட்ட மனுஷரை கர்த்தர் நோக்கி பார்க்கிறது இல்லை. அவரை சார்ந்து கொள்ளாத யாரையும் அவரை பார்க்கறதில்லை. அப்படிப்பட்ட மனமேட்டி உள்ளவன் தூரத்திலிருந்து அவர் அறிகிறார். ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. நம்முடைய இக்கட்டு, நம்முடைய நெருக்கங்களில் நாம் யாரை சார்ந்து கொள்கிறோம் போது தேவன் தூரத்திலிருந்து அறிகிறார். பரலோக உயர்ந்தவராயிருந்து அங்கே இருந்து அறிகிறார். நம்ம சூழ்நிலைகளில், நெருக்கங்களில், பண கஷ்டங்களில், பிரச்சனைகளில் நம்ம யாரை சார்ந்து கொண்டு இப்போ வாழுகிறோம்னு யாரும் பார்க்க வேணாம். அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் ஒவ்வொரு மனுஷனையும். அப்படி பார்த்து அப்படிப்பட்ட இக்கட்டு நேரங்களில் என்னை நீர்தான் உயிர்ப்பிக்க முடியும் ஆண்டவரேன்னு சொல்லுகிற ஒரு மனுஷனையும், என் பாவம், பிசாசு என்னை சோதனைக்குட்படுத்தும் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உமது கையை நீர் அந்த சூழலில் எனக்கு நீட்டுவீர் ஆண்டவரே, உம்மை விட்டால் எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுகிற ஒரு மனுஷன், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். அப்படி இருக்கிற ஒரு மனுஷர் தான் தாழ்மையுள்ளவர்கள். அதை இந்த பூமியில் கிறிஸ்து அப்படி தான் செய்தார். அவர் தாழ்மையாக இந்த பூமிக்கு வந்தார்னா இப்படி தான் அவர் தாழ்மையாக இருந்தார். எந்த சூழலும் சிலுவையில் கடைசியில் தேவன், பிதாவே என் ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன்னு கொடுத்தான். மனுஷனாய் நிர்கதியாய் ஆன போது அவர் நினைச்சா, அவங்க சொன்ன மாதிரி நீ நினைச்சா இறங்கி வரலாமே, இறங்கி வந்திருக்கலாம். அவரையும் மற்றவர்களையும் ரட்சித்துக் கொண்டிருக்கலாம். அப்படின்னா நாம ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். அது எவ்வளவு பெரிய தாழ்மை! அப்படிப்பட்ட தாழ்மை எனக்கு தாங்க ஆண்டவரே. 8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும், யாருக்காக? அவரையே. சின்னதோ பெருசோங்க, நமக்கு இருக்கிற அபாயமும் மனமேட்டியுமே அது ஒன்று தான். அது ஒன்று தான். எனக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்று நாம் அவரை நம்பாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும். வியாதின்னு ஆண்டவரை தேடுறோம், வியாதி இல்லைன்னா விட்டுடுறோம். பண கஷ்டம்னா அவரை நினைக்கிறோம், பண கஷ்டம்னா நெருக்கப்பட்ட பாருங்க எல்லாரும் நினைப்பாங்க. அது மதம். எல்லா சோதனை நெருக்கப்படுற எல்லா மனுஷரும் தெய்வத்தை தேடுவாங்க. அது மத பக்தி. ஆனால் தெய்வ பக்தி என்ன? எந்த சூழ்நிலை இருந்தாலும், வியாதியோ சுகமோ பணமோ பணம் இல்லாமையோ ஏச்சோ பேச்சோ நிந்தையோ அவமானங்களோ பரியாசங்களோ எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே அண்டிக் கொள்ளுகிறவங்க மனுஷனை தான் தேவன் பார்க்கிறார். நம்ம நல்லா இருந்தால் சந்தோஷமா இருப்பான். இதெல்லாம் மனுஷனுடைய வீழ்ச்சிட்ட மனுஷனுடைய நிலை. பிரச்சனை வந்தால் யாரெல்லாம் குறை சொல்லக்கூடாதோ அவங்களெல்லாம் குறை சொல்லுவோம். அது மனுஷனுடைய நிலை, வீழ்ச்சி. நல்லா இருந்தால் எல்லாம் கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வதித்தார்னு சொல்லிக்கிட்டு அப்படியே மிதப்பா நலைவோம். சில நெருக்கங்கள் வியாதிகளுக்குள்ள போனால் பொருண்டு அழுவோம். இது மனுஷன். இதெல்லாம் பக்தின்னு அவர் நினைக்கிறது இல்லை. இது எல்லா மதங்களிலும் எல்லா மனுஷரும் வீழ்ச்சியுற்ற, ரட்சிக்கப்படாத எல்லா மனுஷன் இருக்கிற சுபாவங்கள். ஆனால் அவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற மனுஷர்கள் உண்மை அல்லாமல் என்னால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன எழுதியிருக்கு? யோவான் 15:4 உண்மை அல்லாமல் என்னால் ஒன்று. எப்பவும் நிறைய கையில் இருந்தாலும் உண்மை இல்லாமல் என்னதை அனுபவிக்க முடியாது. ஒன்றும் இல்லைனாலும் உண்மை இல்லாமல் என்னால் உண்டாக்கிக்க முடியாது.
இப்படிப்பட்ட ஒரு தாழ்மை உள்ளவராய் இந்த பூமியில் அப்படித்தான் வந்து வாழ்ந்தார். தண்ணி அவரால் உடனே திராட்சரசமாக மாற்றிட முடியும். ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவர். அதில் எங்கே எழுதியிருக்கா தண்ணியை திராட்சரசமாக மாறுன்னு? பார்த்தாலும் சிவப்பா திராட்சரசமாக மாறிடு. அப்படிப்பட்ட சர்வ வல்லமுள்ள தேவன் ஒருவர் சொன்னாங்க, உடனே திடுக்குன்னு ஒன்று செய்யாமல் அமைதியாக இருந்தாங்க. பிதாவே, நான் என்ன செய்யணும்? உங்கள் நாமம் இந்த சூழ்நிலையில் மகிமைப்படுமா? மரியம்மா பார்த்து என்ன சொன்னாங்க? என் வேலை இன்னும் வரலை. என்ன வேலை? நல்ல காலம் பிறக்கலையா? பிதா சொல்லலைன்னு. பிதா சொல்லலை, தண்ணியை பார்க்கல. சொன்னார், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொன்னார், பார்த்தார், திராட்சரசமாக மாறி. திரள் கூட்ட ஜனங்கள் வந்திருக்கு அவரை சுற்றிக்கிட்டு. ஒருத்தன் மரத்தில் ஏறி போய் நிற்கிறான். யார்? சை. தேவன் தாழ்முள்ளவனை, உங்களை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒருவனை, தாழ்முள்ளவனை அவர் தூரத்திலிருந்து அறிகிறார். அவர் புறப்படும் போதே அறிந்திருப்பார். சகைன்னு ஒருத்தன் அங்கே ஏறிருப்பான். அங்கே போய் நின்று யாரும் பேர் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். நமக்கு யாரும் நமக்கு நல்லவங்க கெட்டவங்க இப்படிப்பட்டவங்க பரிசுத்தவான்க இவ்வளவா சபைக்காக ஒன்றும் யாரும் சொல்ல வேணும். என்னை பற்றி நீங்களும் அவருக்கு சொல்ல வேண்டியதில்லை, அவரை பற்றி உங்களை பற்றி நானும் சொல்ல வேண்டியதில்லை. அவர் தூரத்திலிருந்து அறிகிறார் நம்முடைய நிலைகள், நம்முடைய சூழ்நிலைகள். ஆண்டவர் எப்படி அண்டிக் கொள்கிறோம்? சிறுபிள்ளை போல, சிறுபிள்ளை போல. இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவர், நீங்கள் தான் எதையும் செய்யணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு அண்டிக் கொள்ளுகிற மனுஷனுக்காக கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றென்றே என்றென்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியை, கரத்தின் கிரியை நான், உடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டவன் நான், என்னை தளர்ந்து போக விடாதீங்க. என்ன ஜபம் இது! என்னமோ ஒரு சவுண்டு வருது ஐட்டி. நான் உம்முடைய கரத்தின் கிரியை ஆண்டவரே, உம்முடைய படை, நான் மண்ணு, என்னை உருவாக்குன தெய்வம், என்னை சோர்ந்து போக விடாதீங்க. நான் எப்போ சோர்ந்து போகிறேன் தெரியுமா? எப்பமெல்லாம் நான் அவரை அண்டிக் கொள்ளணும் அப்போ தான் சோர்ந்து போகிறேன். ஏன் இப்படியெல்லாம் நடக்க? பாவம் செய்யும் போதெல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க? நாம் அவரை அண்டிக் கொள்ளலை, அதனால தான் அப்படி நடக்கிறோம். பாவம்னா என்ன? என் சித்தத்தை நான் செய்கிறதுக்கு பேர் தான் பாவம். என் சித்தத்தை நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் பக்தி, பரிசுத்தம். அப்போ எப்பமெல்லாம் நான் என் சித்தத்தை செய்கிறேன் அப்படின்னா நான் பெருமையாக இருக்கிறேன். அவரை அண்டிக் கொள்ளலை, அவரை கேட்கல. வீடுகளில் யோசித்து பாருங்கள், வேறு ஸ்தலங்களில் எங்கேயும் ஏதாவது ஒரு கில்ட்டி, குற்ற உணர்வு, தவறுன்ற உணர்வு எப்போ வருது நமக்கு? நம்ம தேவ சித்தத்தை விட்டு விட்டோம்னு தான் அர்த்தம், அவருடைய அர்த்தம். அப்படியெல்லாம் நாம் இருந்தால் அவருடைய கரத்தின் கிரியாகிய என்னை அவர் ஒருபோதும் சோர்ந்து போக விட மாட்டான், ஒருபோதும் விட மாட்டான். அப்படி இந்த பூமியில் மனுஷனாய் அடிமையின் ரூம் எடுத்து வந்த அவரை இந்த பூமியில் கல்லறை மூடி வச்சில்ல. எவ்வளவு பெரிய பெரிய சங்கிலி போட்டு கல்லறையை கல்லால் வைத்து கட்டி மூடலாம். ஆனால் கல்லறை திறந்தது, அல்லேலூயா, ஒன்றும் நம்மளை ஜெயிக்க முடியாது. அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் உயிரோடு எழுவோம். நாம மட்டும் இந்த பூமியில் வாழும்போது சும்மா வாயினால் இல்லை, ஏன் இஷ்டப்படி எதையோ பேசி இஷ்டப்படி நடந்துக்கிட்டு, அது இல்லை தாழ்மை, அது மகா பெருமை. ஒரு தாழ்மையுள்ளவங்க எப்படி பேசுவாங்க, எப்படி நடப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பெருமை வரும்போது தான் தடுமாறுமான பேச்சுகள்லாம் வருது. அவமரியாதையான பேச்செல்லாம் எப்போ வருதுன்னு நினைக்கிறேன்? நாம் பெரிய ஆளாக நினைக்கும் போது தான். நான் தாழ்மையாக இருந்தால் நமக்கு எப்படியெல்லாம் வரவே வராது. அப்படிப்பட்ட மக்களை தேவன் கைகளை நெவிழ விடாமல் அவர் என்னைக்கும் ஸ்திரப்படுத்துவாங்க. அந்த நல்ல ஆண்டவருக்காய் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் பார்க்குற கிறிஸ்தவ வாழ்க்கை, அது ஊழியமோ அல்லது வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் சரி, அது என்ன பிறருக்கு உதவி செய்கிறதோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தமாகிறதோ, எதுவுமே உள்ளே இருந்து தான் ஆரம்பிக்கப்படணும். உள்ளே இருந்து தான் ஒரு உந்துதல் நமக்கு உண்டாகும்.
உள்ளே இருந்து உந்துதல் உண்டாகலன்னா எவ்வளோ காலம் யாரை உந்தி உந்தி தள்ளிக்கிட்டு இருக்க முடியும்? சபைக்கு வாங்க, ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படின்னு ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. அது தேவனுக்கும் தெரியும். ஒருவேளை சபை கூடுதலே இல்லாமல் போயிடும், உற்சாகப்படுத்த முடியாமல் போயிடும், அப்படியே தூசிமாய் போயிடுவோம், கண்ணுக்கே காணாமல் போயிடுவோம். இப்போ கொஞ்சம் பேர் அப்படி தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறோம். இது ஒன்று தான், இந்த வெளியிலிருந்து உந்துறதுல தான் நம்மளை கிறிஸ்தவன்னு அலர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. சபை கூட முடியாமல் போயிடலாம், அப்படியே போயிடுவோம். நம்ம இப்பவுமே ஒரு சிலர் அந்த நிலையில தான் இருக்கிறோம், பழுத்த நிலை. அப்போ தேவன் கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ இங்கே இருந்து உந்தி, அவங்க உந்தி, இவங்க உந்தி, ஏன் வரல, ஏன் போனீங்கன்னு கேட்டு 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 வைக்கிற ஒரு வாழ்வு இல்லை. அது தேவன் அப்படி செய்யலை. ரோமர் 5ஆம் அதிகாரம், நமக்கு எல்லாரும் திரும்ப திரும்ப படிக்கிற வசனங்களை திரும்ப திரும்ப தான் ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம பலவீனமான மனுஷர், அதனால் கிறிஸ்து குறித்த காலத்திலே நமக்காக வந்து மரித்தார். 6ஆம் வசனம். 7ஆம் வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நாம் பாவிகளாக இருக்கையில் 8ஆம் வசனம் நமக்காக மரித்தார். அடுத்த வசனம். இப்படி எல்லா காரியங்களை சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் என்ன எழுதியிருக்கு? ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும். கிறிஸ்தவ வாழ்க்கையை உள்ளே இருந்தே பொங்கி வழிகிற வாழ்க்கை. நான் இத்தனை வருஷமாய் நான் பார்க்குறதும் நான் உணர்கிறதையும் சொல்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை இருதயத்திலிருந்து பொங்கி வருகிற வாழ்க்கை. ஊழியம்னா நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற வாழ்க்கை. நம்முடைய வாழ்வு அப்படின்னா அது ஜீவத்தண்ணியுள்ள நதிகள் புறப்பட்டு வரும் வாழ்வு. வெளியில் இருந்து இல்லை. சபை கூட நமக்கு வாய்ப்புகளோ இல்லைன்னா எத்தனை பேர் தாக்கு பிடிப்போம்னு தெரில. அதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. உள்ளே இருந்து ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு, இந்த அன்பை ஊற்றித்தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும்னு ஆண்டவர் நினைச்சாங்க. கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்படலைன்னா அன்புனா என்னன்னு நமக்கு தெரியாது. யோவான்ல அப்போஸ்தலன் சொல்லும்போது என்ன சொன்னா, தேவ அன்பு இன்னதுன்னு கிறிஸ்து நமக்காக மரிக்கிறனா நமக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறேன். கிறிஸ்து நம்ம இடத்துல அன்பு கூறலன்னா இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியாதுன்னு தேவனுக்கு தெரியும். அது எப்படி தான் வாழ முடியும்னா, அவர் அன்பு நம்ம உள்ளத்தில் ஊற்றப்படலாம். அன்புனா நமக்கு என்னன்னே தெரியாது. அன்புக்கு ஒரே டெஃபினிஷன், கிறிஸ்து நமக்காக மரித்தது தான். அவருடைய தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தது தான் அன்பு. யோவான் இல்லை, மைக்கை கரெக்ட் பண்ணுங்க. இப்படி அன்புனா எப்படி எழுதியிருக்கு யோவான்றனா, தேவன் தம்முடைய குமாரன் நமக்கு கொடுத்ததுனாலே அன்பு உண்டாயிருக்குது. இல்லைன்னா நமக்கு யாருக்கும் அன்புனா தெரியாது. இந்த கிறிஸ்தவ உலகத்திலே பாருங்க, அன்புனா என்னன்னு கேளுங்க, யாருக்குமே தெரியாது. அன்புனா தேவன் தம்முடைய குமாரனை நமக்காக சிலுவையிலும் பாவங்களுக்காக ஒப்பு கொடுத்தாரே, அதான் அன்பு. அப்படி நாம் ஒருவருக்காக ஒருவர் வாழப் போகிறோமே, அதான் அன்பு. இப்படி தான் அன்பை டெஃபினிஷன் பண்ணியிருக்காங்க வேதத்தில். அப்போ ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு வாழணும்னா அவனுக்குள்ளே ஒன்றை நிறைக்காமல் அவனால் வாழ முடியாது. சும்மா நாம் ஒரு சிலர் உழப்புறோம், தயவுசெய்து நம்ம விழிச்சுக்கணும். எத்தனை வருஷங்களானாலும் இந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியாது. வாயில் வாழ முடியாதுங்க. பழைய உடன்படிக்கையின் மக்களை போல உதடுகளினால் நம்ம ஸ்தோத்திரித்து அழுது புலம்பியெல்லாம் தேவனுக்கு வாழ முடியும்னு நினைக்கிறத நான் நம்பலாம், மனுஷர்கள் நம்பலாம், நம்மளால் வாழ முடியாது. நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னா அது உள்ளே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கணும். அந்த அன்பு நம்மளை வெட்கப்படுத்தாது, நம்மளை வாழ வைக்கத்தான் செய்யும். அது எப்படியெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டணும்னு பாருங்கள். அப்படிப்பட்ட அன்பை நம்ம வாழ்க்கையில் வந்தால் அது எப்படியெல்லாம் மேன்மையை பாராட்டணும்னா, 2ஆம் வசனம், நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும். ரோமர் 5:2 கவனிக்கிறீங்களா? சிலர் கவனிக்கிறது இல்லை. நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். யார் மேன்மை பாராட்டுகிறார்?
தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கு, அவர்கள்தான் தேவ மகிமை அடைவோம்னு மேன்மை பாராட்ட முடியும். நீ சொல்கிறேன், ஆவியினால் பிறக்காத, மறுபடியும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், அது சொல்லணும்னு தான் தோணுது. ஆவியினால் மறுபடியும் பிறக்காத ஒருவருக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை வரவே வராது. தேவ மகிமை அடைவோம்னு நம்பிக்கையே வராது. யார் தருவா அந்த நம்பிக்கையை? சும்மா சபையில் வந்து அப்படியே சத்தமாக சொன்னால் நமக்கு நம்பிக்கை வந்துடும் நினைக்கிறீங்களா? வராது. உள்ளே இருக்கிற ஆவியான ஒரு நம்பிக்கை நமக்கு தரணும். என்ன தரணும்? நீ தேவனுடைய பிள்ளை என்று என் ஆவியிலே சாட்சி கொடுத்த அந்த ஆவியானவர் நீ தேவ மகிமை அடைவே, பயப்படாதுன்னு சொல்லணும். நானே உண்டு பண்ணிக்கிறது இல்லை. வருஷங்களாக நான் சபையில் இருக்கிறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஆக போகிறதில்ல, ஒன்றும் இல்லை. அந்த நம்பிக்கையாக இருந்தால் இப்படியே நம்ம வாழ முடியாது, பாவம் செய்து வாழ முடியாது. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு. அது மாத்திரம் இல்லை, நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம், தேவ மகிமை அடைவோம்னு மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரம் இல்லை, அப்புறமே என்ன மேன்மை பாராட்டுறோம் பாருங்கள். கிறிஸ்துவின் நன்மை எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடினால உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்கும் என்று நாங்கள் அறிந்து எங்கே மேன்மை பாராட்டுகிறோம்? உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டுகிறோம். உபத்திரவனை பெரிய துப்பாக்கி எடுத்துகிட்டு யாரோ வந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. புருஷரிடத்துல எப்படி பேசுகிறதோ உபத்திரம். புருஷனை இதயத்தில் அவமதிக்கிறது இருக்குல்ல, அது எதனால? அவர் ஏதோ ஒரு மாதிரி நடக்கிறதுனால, அவர் ஏதோ உபத்திரவப்படுத்துகிறார். இப்போ அவமதிக்கிறது, எழுத்து பேசுறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறது, இருதயத்திலே ஒரு மாதிரி நினைக்கிறது. உபத்திரம்னா பெருசாக வேண்டாம். பிள்ளைகள் ஏதோ ஒன்று பண்ணலாம், சபையில் ஒருத்தர் இப்போ பெருசாக நம்ம ஒன்று யோசிக்க வேணாம். வேலை ஸ்தலங்கள், நம்மளையே வேலை வாங்கலாம். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையை கொடு, வேலையை செய்யாதவங்களுக்கு கூலியை கொடுன்னு தான் கவர்மெண்டோட சட்டம். அப்படி தான் வச்சுருக்காங்க. வேலை செய்கிறவங்க மேலேயே வேலையை திணிப்பாங்க. அது ப்ரைவேட்டாக இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் பொறுப்பாக வேலை செய்கிறவங்களா இருந்தால் அவங்ககிட்டயே தான் கொடுப்பாங்க. நீங்கள் பாருங்கள், எங்கேயும் உழைப்பு ஆடு நம்மகிட்டையும் இருக்குது, அவங்க கையில் கொடுக்காதீங்க சார்பாங்க. நாம் அப்படியெல்லாம் விளைவிக்கிறது நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாததுனால எங்கே வேலைக்கு போனாலும் உழைப்புறவர்கள் ஒரு சிலர் இருக்கும். ஏதோ வேலைக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சார், அவற்றெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட அந்த ஓனர் சொல்ல மாட்டார், ஏன் உன்னை வந்து ஓனர் இப்படி சொல்கிறாருப்பா, நீ ஒழுங்காக வேலை செய்யலாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நாளைக்கு நீங்கள் வரமாட்டீங்க. ஏன்னா தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்ட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழலை. சின்ன இதுனா கோவிச்சிருவோம், இடத்த மாற்றுவோம், ஆளை மாற்றுவோம். சரி, எப்படியோ அவர் கொடுக்க மாட்டார், அவ்வளோதான். ஆனால் தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்பட்ட ஒரு மனுஷனுடைய இருதயம் உபத்திரவங்களிலே மேன்மை பாராட்டும். ஏன்? அருளப்பட்ட ஆவியினாலே, பரிசுத்த ஆவி நம்ம தேவனுடைய நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ காலம் ஒருத்தரை உந்தி 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 தள்ளிக்கிட்டே இருக்க முடியும்? ஏன் லேட்டாக வர்றீங்க, ஏன் வரல, ஏன் போனீங்க, ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி, ஏன் இப்படி, வெளியிலிருந்து உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்க. ஒருத்தரை வெளியிலிருந்து எவ்வளோ காலம்தான் மனுஷர்கள் உந்துதல் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும்? யாக்கோபு ஒரு சம்பவத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும் யாக்கோபை பற்றி. அவன் ராகேலுக்காக 18ஆம் வசனம் 29-18. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாக ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்ய. 20ஆம் வசனம். அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த 7 வருஷம் அவனுக்கு கொஞ்ச நாள். எல்லாம் அடிப்படை என்னன்னு நினைக்கிறீங்க? அடிப்படை என்ன? அன்பு.
ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்கு அடிப்படை வேறு ஒன்று. 7 வருஷம் வேலை செய்தேன்னா என்னப்பா ஒன்றுமே தெரியலையா? அவனுக்கு தெரியாதா? அவனை வேலை செய்ய தூண்டுகிறது வேற ஒன்று இருக்க. ராகேல் மேரில் பிரிய வைத்தபடியினால். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்போவுமே வேற ஒரு விஷயந்தாங்க நம்ம கிறிஸ்துக்காக வாழ வைக்க முடியும். நாள் போனதே தெரியாமல் இருக்கும் கிறிஸ்தவ வாழ்வு. நம்ம செய்ததெல்லாம் மறக்கும், நம்முடைய பெருசெல்லாம் மண்டையெல்லாம் நமக்கு வீங்காது, பெரிய சாதிச்ச மாதிரிலாம் தோணாது. ஏன்னா நாம் அவர் பேரில் கொண்ட பிரியத்தினால் இதை நம்ம செய்கிறோம். 7 வருஷம் வேலை செய்தான், சும்மா கொஞ்ச நாள் மாதிரி போயிட்டு அப்புறம் கல்யாணம் நடந்துருச்சு. யாரை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க? லேயாள். பார்த்தாது லேயாள் என்ன செஞ்சிட்டார்? போயா நான் அந்த பொண்ணை கட்டி நீ இந்த பொண்ணை கொடுத்து நான் வரேன்னு கிளம்புனாரா? அடைந்தால் யாரு? ராகேல். அதெல்லாம் நமக்கு யோசனையே கிடையாது. அவருக்காக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. இதை நினச்சிக்கிட்டா உணர்ச்சி வசத்தில் அப்படி நினச்சிக்கிட்டா பக்தியாக இருக்கும், இப்படி இருக்கும் அப்படி இருக்கும், அப்புறம் பொத்துன்னு போட்டு உடைக்கிறோம். இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. அடைந்தால் அப்படின்னு அவன் நினச்சிருக்கலாம். நாம் அடைய போகிறதே அது யார்? குமாரனுடைய சாயல். அதுக்காக எதையும் நடப்பேன். உள்ளே இருந்து ஒன்று அப்படித்தான் வரணும். ஏன்னா தேவ அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ராகேல் மேல் இருக்கிற பிரியம் அவனிடத்து 7 வருஷம் கொஞ்ச நாளாக போயிட்டு அப்படியே ரேயால கல்யாணம் பண்ண விட்டுட்டு போப்ப நான் போகிறப்பா ஆளை இதையே அமர்த்துவேன்னு விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை. இன்னும் ஊர் என்ன செஞ்சார்? 7 வருஷம். யாருக்காக? லேயாளுக்காகவா? இல்லை ராகேலுக்காக. ஒரு நல்ல கிறிஸ்தவனை அப்படி நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு பிள்ளையே இப்படியெல்லாம் நமக்கு பிரியம் உள்ளே இருந்து வருதா? இல்லை அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் உந்தி தள்ளுறாங்களா யாராவது? அது கிறிஸ்தவ வாழ்வே இல்லை என்னை பொறுத்து. அப்படின்னா நான் என்ன விளைக்கணும்? ஒருத்தர் மறுபடியும் பிறக்கலைன்னே அர்த்தம். சும்மா நான் யோசித்தேன் நேற்று. அப்படி ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த முதல்ல என்ன நடக்கும்? சும்மா சொல்லுங்கள். இவ்வளவு சோகமாக இருந்தால் நான் என்ன தான் செய்ய முடியும்? ஒரு குழந்தை பிறந்தால் என்ன செய்யும்? அழும். ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ். உயிராக பிறந்துச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்ன? டாக்டர்ஸ் இருக்கிறீங்க, என்ன தான் பார்ப்பீங்க? பாலுன்னு கேட்குமா? இல்லை, வீர்னு அழுகும். உயிராக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அதுதான் நம்மிடத்திலும் மறுபடியும் பிறந்தவங்களுக்கு அடையாமல் தேவனே உண்மை இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காற்று அப்படியே இழுக்குது. பிறந்த உடனே குழந்தை அந்த லங்ஸை போய் அதை அதை அள வைக்கிற மாதிரி தெரில எனக்கு. டாக்டருக்கு தான் தெரியும். உடனே அழுகுது. உயிராக இருக்கு பிள்ளை. சக்ஸஸ். இப்போ அது பிறகுது. பால் குடிக்குதுக்கு என்ன செய்யும்? பசி எடுத்தா அழும். அது பாலுக்கு அழுகுதுன்னு தெரியுது. அப்புறம் சில பிள்ளை தூக்கத்துக்கு அழும். எறும்பு கடிச்சா சிலது அழும். அது என்னன்னா அது உயிராக இருக்குன்னு அர்த்தம். உயிராக இருந்தால் இதெல்லாம் இருக்கும். உயிர் இல்லைன்னா எதுவுமே தோணாதுங்க. நமக்கு சேத்துல காலை வச்சு ஆற்றுல காலை வச்சு அப்படி உளுந்து இப்படி உளுந்து உயிர் இல்லைன்னு அர்த்தம். விளைவிக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன். நம்ம திரும்ப போய் கேட்க சொல்கிறேன்னா, நான் மறுபடியும் இருந்து பிறந்தேனா அல்லது தேவனுடைய ஆவி எனக்குள்ளே வந்தாரா? நான் அழுது ஜெபிச்சேங்கிறதுலாம் இல்லை. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை எழுதி, அநேகர் அவரை விசுவாசித்தார்கள். எனக்கு ஞாபகத்துக்கு வருது சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். சகோதரா சகோதரி, நீங்களும் நானும் ஏமாறக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி ஏமாறக்கூடாதுன்னு 2ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். எனக்கு 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 23ஆம் வசனம். பண்டிகையின் பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தின் மேல் என்ன எழுதியிருக்கு? சும்மா சத்தமாக எல்லாரும் விசுவாசம் தானே வச்சாங்க. அடுத்த வசனம் பாருங்க. அப்படி இருந்தும், எப்படி இருந்தும்? விசுவாசம் வைத்திருந்தும் அப்படின்னு படிங்க. விசுவாசம் வைத்திருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியினால் அவர்களை நம்பி ஒப்பு கொடுக்கல, இணங்கலை. மனுஷனுக்குள்ளே இருப்பது அவருக்கு தெரியும். அடுத்த வசனம் எழுதி, இது உதடுகளினால் அன்பு கூறுகிற கூட்டம், இது உணர்ச்சி வசப்படுகிற கூட்டம், சோதனையில் காத்தில் எல்லாத்தையும் பரத்தி விட்டுட்டு கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்கிற கூட்டம்.
சோதனை நேரங்களில் தான் குறைவுகள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. சோதனை நேரங்களில் தான் நாம் செடியை சார்ந்து கொள்ளுகிறோமாங்கிறது. ஒரு கொடி செடியை சார்ந்து கொள்ளணும். எப்போ அதுக்கு ரொம்ப தேவை? ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே, என்னது? கோடை காலம், வறட்சி. அப்புறம் சோதனை நேரங்களில் தான் நாம் அதை அண்டிக் கொள்கிறோமா இல்லையாங்கிறதே பிரச்சனை. பாக்கி எல்லாம் நல்லது தான். இப்போ இந்த மழை காலத்தில் எந்த அது பாட்டில் கிடக்கு. நாம் விசுவாசிக்கிறோன்னு சொல்கிறோம், எல்லாம் ரைட்டு. ஆனால் ஆண்டவர் நம்பி இணங்க மாட்டாங்க. நாம் நம்பிக்கிறல, நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிறேன்னு. மனுஷனுக்குள்ள இருப்பதே அவர் அறிவார். எப்படி எழுதியிருக்கு 25? மனுஷருக்குள்ள இருப்பதே அவர் அறிவார். மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க இத்தனை வருஷமாக சபையில் இருக்காங்க, இவங்க இப்படிப்பட்ட மதத்தை விட்டுட்டு வந்தாங்க, எனக்கு தெரியும். இவங்களுக்கு இணங்கணுமா வேண்டாமா எனக்கு தெரியும். இவங்க விசுவாசம் உதடா உள்ளமானு எனக்கு தெரியும். யாரும் சாட்சி கொடுக்க வேண்டாம். எத்தனை பேர் அப்படி இங்கே உட்காந்துருக்கோன்னு தெரில. நான் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவர்னு தான் சொல்கிறேன். என்னை நம்பி இணங்குவாரா? என்னை நம்பி இணக்கமாக என்னோட இணங்குவாரா? விசுவாசித்தரோட பார்த்தா அவர் இணங்கலை. ஒரு குழந்தைய பாருங்க, என் ஞாபகம் வச்சு சொன்னேன், நம்ம சப்ஜெக்ட் வரும். குழந்தைய பாருங்க, அது குப்புத்துக்கும் பார்த்துருக்கீங்களா? உயிராக பிறந்த குழந்தைங்களை தாய்மார்களுக்கு தகப்பனுக்கும் தெரியாது, அப்படி குப்பத்துக்கு பிரயாசப்படுமா? ஐயோ, நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்க, என்ன செய்வோம்? இப்படி பரட்டி குப்பத்து போட்டு விடுவோம். ஏன்னா இவ்வளோ அமைதியாக இருந்தால் ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்தால் நான் மேஜிக் ஒன்று சுட்டு இல்லையா? ஒரு குழந்தை குப்புத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யும், நாம் என்ன செய்வோம்? குப்புத்துக்க போட்டு விடுவோம். அது எப்படியா இருந்தாலும் அதுவே குப்புத்துக்கிட்டால் தான் ஆரோக்கியம். நம்ம 1000 தடவை குப்புத்துக்க பழகிக்கன்னா கூட அது என்னைக்கு நல்லா தலையை தூக்கி குப்புறப்படுத்துக்க பழகுதோ அதுதான் அதுக்கு ஆரோக்கியம். நான் பார்த்துருக்கேன் பிள்ளைகளை. அப்புறம் குப்புத்துக்கும் அப்புறம் என்ன செய்யும்? நீச்சல் போடும். சிலது 4 காலில் போகும், சிலது நெஞ்சை வச்சே போகும். அதுவாக போனால் தான் அது கற்றுக்குச்சுன்னு அர்த்தம். இப்போ மேலே நம்ம கற்றுக் கொடுப்போம். இதெல்லாம் அது ஏன் செய்யுதுன்னு சொல்கிறேன். அதுக்கு ஒரு ஜீவன் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்குது. நடக்கணும், எழுந்திருக்கணும், குப்பத்துக்கிறணும், அப்புறம் உட்காரும். நான் செஞ்சே சொல்கிறேன், பிள்ளைகள் இப்படி உட்காருன்னா செவுத்தில் அடிச்சிடும். இங்கே இப்படி ஆடும், இப்படி உட்கார், அப்படி 2 பக்கம் தலையணெல்லாம் எடுத்து வச்சு இப்படி உட்காரப்போ என்னால் தலையணில் சாயும். அதுவே உட்காந்தாதான் உட்காந்தது, அதுதான் ஆரோக்கியம். நம்ம என்னதான் சப்போர்ட் கொடுத்தாலும் அப்புறம் என்ன செய்யும்? நிற்கும். இப்படி நம்ம என்ன செய்வோம்? அதுதான் சபை. அந்த சப்போர்ட்டெல்லாம் கொடுக்குற இடம் தான் சபை. எல்லா விஷயங்களையும் பழகி கொள்ளுகிறதுன்னு இங்கே யாரும் பழக்கி கொடுக்கறது இல்லை. நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் நம்மளை தூண்டுது அவரை போல வாழ. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை போல வாழ நம்மளை தூண்டுகிறார். அதில் குறைவுகள் இருக்கு. அந்த அபியாசங்களில் அந்த எப்படி சொல்றீங்கன்னு தெரியல எனக்கு. அபியாசம்னா தப்பாக போகணும், சரி எப்படி இருக்கட்டும். அந்த நம்ம பழகி கொள்கிற விதங்களில் குறைவுகள் இருக்கு. அப்போ தான் சபையிலிருந்து நாம் அப்படி இப்படி ஆலோசனைகள், புத்தி திருத்துதல், கடிந்து விடுதல், சீர்படுத்துதல், நம்ம நிலைநிறுத்துகிற காரியங்கள். அப்புறம் அப்படி சில சமயத்தில் சுகத்தில் போய் சாய்ச்சி உட்கார பழக்க வேணாம். அது என்னதுனாலும் இப்படி விழுந்துருந்தாலேன்னு இல்லை, அதுவாக உட்காரணும். அங்கே இருக்கிற உயிர் அதுக்கு ஒரு இது தரணும். நீங்கள் விளைவிக்கணும் சரியா. அதுக்குள்ளே இருக்கிற ஒரு சக்தி, உயிர், ஜீவன், அதுக்கு எல்லா பலனையும் தந்து அது உட்காரும், எழுந்து நடக்கும், ஆடும். அப்படி கையை பிடிப்போம். எவ்வளோ காலம் கையை பிடிக்கும்? 25 வயசு வரைக்கும். சிலருக்கு 25 வயசு வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டு மூப்பர்கள் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் நல்லவர் வல்லவர், அப்படிப்பட்ட ஊப்பராக நான் இருக்கக்கூடாது. 25 வயசு வரைக்கும் கையை பிடிச்சி பழக்கிற ஒரு அப்பா அம்மா என்ன சொல்லுவீங்க? முடியா
நான் பெத்த பிள்ளை, நீ பெத்த பிள்ளை தான் இப்படி இருக்கு. 25 வயசுல என்ன கையை பிடிச்ச நடக்கணும். சபை என்கிறது எல்லாரையும் அப்படி உற்சாகப்படுத்தி கிறிஸ்துவை போல ஆக்கிறதுக்கு தூண்டுகிற ஒரு இடம், அவ்வளவுதான். அதுவே எல்லாம் அல்ல. உள்ளே இருந்தே ஒன்று பொங்கி வழியாமல் வெளியிலிருந்து ஒண்ணுமே நடக்காதுங்க. இதெல்லாம் வெளியிலிருந்து நம்ம உற்சாகப்படுத்துறோம், ஒருவரை உற்சாகப்படுத்துறோம். ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் சொல்றதை புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். வேத வாக்கியங்கள் சபையில் பிரசங்கிக்கப்படுவதற்கு காரணம் என்ன? தெரிஞ்சுக்குங்கிறதுனால இல்லை, இவங்களுக்கெல்லாம் பிரசங்கிக்க தெரியுதுங்கிறது இல்லை. எப்படி இருக்கு பாருங்க, 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே, கவனிக்கிறீங்களா? நாம மறுபடியும் பிறந்தோம்னா இங்கே உட்காந்துருக்கிற ஒரு சிலர் பைபிள் படிக்கிறீங்களான்னு தெரில. தேவசம் உங்களுக்கு குற்றம் சொல்லலை, தெரியலன்னு தான் சொல்கிறேன். எனக்கு பைபிளை படிக்கிறதுக்கே, நான் பைபிளை படிக்கிறதுங்கிறது வேற, நான் சொன்ன மாதிரி இப்போ விசுவாசிக்கிறதுங்கிறது வேற. பைபிளை படிக்கிறதுங்கிறது சபையில் இருக்கிறேன் ஏதோ ஆத்தாமைக்கு படிக்கிறத நான் சொல்லலை. ஆவிக்குரியவனாய் மாற ஜீவனுண்டாக நாம் படிக்கிறது. இது ஜீவன் எப்படி எழுதியிருக்கு? நித்திய ஜீவ வசனம், வாழ்வழிக்கும் வார்த்தை. வாழ்வு பெறுகிறதுக்கு நான் வேதத்தை படிக்கிறதுங்கிறது வேற இருக்கு. ஒரு பழகி போனதுனால ஒன்று எல்லா மதங்களிலும் அவங்கவுங்க கிரந்தத்தை படிக்கிறாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்கிற ஒருத்தர் ஏற்கனவே முஸ்லீமாக இருந்தால் என்ன படிச்சிருப்பீங்க? அப்புறம் இங்கே வந்தா அப்புறம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏற்கனவே இருக்கும்போது என்ன படித்தோம், இப்போ இங்கே வந்து என்ன படிக்கிறோம், இதுக்கு என்ன தான் வித்தியாசம்? இப்போ சேம், அந்த மதத்தை விட்டு இந்த மதத்தில் வந்து இந்த மதத்தின் கிரந்தத்தை படிக்கிறோம். அது ஜீவன் உண்டாக படிக்கலை. நான் சொல்கிறத கேளுங்க தயவுசெய்து. இது நித்திய ஜீவ வசனம் நாம் படிக்கணும். ஏன்னா இது தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. எதுக்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷியாகிய நான் தேரணும்னா என்ன? காசு உண்டாக்கணும், இந்த உலகத்தில் ஒரு பேர் உண்டாக்கணும். தேரணும்னா அதுதான் ஆரோக்கியமாக இருக்கணும். ஜிம்முக்கு போய் ஆரோக்கியம், அதுவும் என்னோட உடம்பு நையின்னு இருக்கும், என் தேரை விட அந்த தேர்தலா இல்லை, இது அழியும். அந்த தேர்தலில் கிறிஸ்துவை போல தேறினவனும் குருவை போல. குரு எப்படி இருந்தார்? நாம் எங்கேயோ சிந்தையை வச்சுக்கிட்டு இங்கே உட்காரக்கூடாது. நம்முடைய குரு எப்படி இருந்தாங்க? அவரை போல நான் தேரணும், அவரை போல நான் ஆகணும், அவரை போல வாழணும், அவரை போல பேசணும், அவரை போல சிந்திக்கணும், அவரை போல கொடுக்கணும், அவரை போல ஜெபிக்கணும், அவரை போல அவர் தான் தேரணும். அப்படித்தான் இருக்கு. எந்த மனுஷனும், எந்த தேவனுடைய மனுஷன் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாகும், கிறிஸ்து செய்தது போல நற்கீழை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமாக இருக்குது. இதுக்கு தான் சபை இருக்குது. இப்போ சபை கூட வாய்ப்பே இல்லை. என்ன ஆகும்? நான் சில பிள்ளைகள்லாம் பார்த்த பிள்ளைகளை சொல்கிறேன், யாரையும் தப்பு சொல்கிறேன். அதெல்லாம் போன இடம் தான். போன இடத்துல சபை இல்லைன்னா அதுவே ஒரு சபை உண்டாக்கிடுது, அதுவே ஒரு கூட்டாளியை உண்டாக்கிடுது. அதை சொல்கிறேன். போன இடத்துல சபை இல்லைன்னா சபையை தேடி போகணும்ல, அல்லது சபையை தேடி போகணுன்றது, நான் எந்த மனுஷனும் கிறிஸ்து இயேசுக்குள் தேறினவனாக இருக்க போதிக்கிற ஒரு சபையை தேடி போகணும்ல. அதை விட்டுட்டு அவ்வளோதான் போச்சு, முடிஞ்சு. பக்கத்தில் ஒரு பாய் ஃப்ரெண்டு கிடச்சா அவ்வளோதான் முடிஞ்சு கதை. எத்தனையோ பேர் 10 நாள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு விட்டுட்டா போதும், 11ஆவது நாள் வேற ஒரு பையனோட பழக்கம் ஏற்பட்டுருது. சபையில் இருந்த பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்கிறது. இது எப்படின்னு எனக்கெல்லாம் சொல்ல முடியல. நான் ஒன்றும் அதிசயமெல்லாம் ஒன்றும் இல்லை. இது இதயத்தில் உண்டாக அதை வாழ்வு. வீழ்ச்சிகளை நான் மிகைப்படுத்தலை, ஆனாலும் இது இதயத்தினால் உண்டாகாத வாழ்வு, தேவ அன்பு இருதயங்களில் ஊற்றப்படாத வாழ்வு. அது அப்படி தான் இருக்கும். வெளியில் இருந்தால் பேசக்கூடாது, தலையே இப்படி சீவுற, ஏன் இப்படின்னு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படிதான் பரிசுத்தம் உண்டாகும். எங்கேயும் சபைக்கு எங்கேயும் போக முடியல, வேதத்தை படிப்போம், ஆண்டவரை தேடி ஒரு பரிசுத்தம் உண்டாகுதுன்னா உண்டாகுது. ஏன்னா இது உள்ளே இருந்து பொங்கி வரல.
இன்னும் ஒரு இடத்துல அப்போஸ்தலன் பேதுரு நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஓகே பரவாயில்ல, இதுவே நமக்கு போதும், இப்படி தான். இன்னும் கொலேசியர் புத்தகத்தில் மட்டும் ஒன்று வாசிக்கிறேன். நாம் ஏன் சபை கூடிக்கிட்டு இருக்கோம்? சபை நமக்கு என்ன செய்யுது? யாரை கல்யாணம் பண்ணணும், என்ன வேலை, என்ன காலையில் குழம்பு வைக்கணும், எந்த ட்ரெஸ் என்னை காலையில் போடணும், சபைக்கு என்ன எப்படி, ஒன்றுமே நம்ம சொல்கிறதில்ல. நம்ம என்ன சொல்ல போகிறோம்? இது தேவ பக்தி இல்லை, இது தேவ பக்தி, இது நீதி, இது பரிசுத்தம் இல்லை, இது இடறல், இது நன்மை இல்லை, இப்படி பேசுகிறது பக்தி இல்லை அப்படின்லாம் யார் தான் சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? ஆவியானவர். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறாரே, அவர் இயேசுவை நமக்கு நினைப்பூட்டுறாங்க. யோவான், அப்புறம் வருவோம், யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். திரும்ப திரும்ப நான் சொல்கிற நான் அப்படி சொல்லணும் உந்து வைக்கப்பட்டேன். 13ஆம் வசனம், 16-13. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம், அழுதோம், ஜெபிச்சோம், சத்தம் போட்டோம். இல்லை, அதெல்லாம் இல்லை. நான் இல்லைன்னு தான் சொல்கிறேன். அதெல்லாம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, சத்திய ஆவியா, உண்மையின் ஆவியானவர் அவர் வரும்போது, இயேசுவை போல உண்மையாக இல்லாத எல்லா கபட்டுத்தனத்தையும், எல்லா மாய்மாலத்தையும், எல்லா பொய்யையும், சூதகத்தையும் எனக்கு அவர் சொல்லுவார். சத்திய ஆவியாகிய வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார்னா என்ன? 119ஆம் சங்கீதத்தை காணாத படித்து, 23ஆம் சங்கீதத்தை காணாமல் படித்து, என் பிள்ளை எப்படி ஒப்பு வைக்குது பாருங்கன்னு அப்படி நடத்திடுவாரா? சொல்லுங்கள், என்னென்னு? ஒரு மனைவி புருஷன்ட்டு எப்படி பேசலாம், எப்படி நடக்கலாம்? ஒரு புருஷன் மனைவியிடத்தில் எப்படி பேசலாம், எப்படி நடக்கலாம்? பிள்ளைகள் பெற்றோரை எப்படி கனம் பண்ணலாம்? வேலஸ்தலை எப்படி உண்மையாக இருக்கலாம்? பணம், குடுக்கல், வாங்கல், சம்பாத்தியங்கள் எல்லாவற்றிலும் சகல விதமான அசுத்தங்களையும் அங்கே இருந்து விலக்கி, எப்படி இதுக்கு சகல உண்மைக்குள்ளும் கிறிஸ்துவை போல இல்லாத எல்லாவற்றையும் விலக்கி சகல உண்மைக்குள்ளும் நம்மை நடத்துவார். அவர் தான் இஷ்டப்படியெல்லாம் சொல்ல மாட்டார். தேவனுடைய பரிசுத்தம் எதுவோ அதைத்தான் பேசுவார். சொந்த நீதியே அவர் கிடையாது. நம்ம தான் சொந்த நீதியை பேசிகிட்டு இருக்கோம். தேவ நீதி எதுவோ அதுதான். மனுஷன் பார்க்குறபடி அவர் பார்க்க மாட்டார். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இப்போ இவ்வளோ முடி வச்சுருந்தா என்ன சொல்லுவீங்க? எப்படி சொல்லுவீங்க? எப்படிங்க? ஆனால் மனுஷன் பார்க்குறபடி அவர் பார்க்க மாட்டார். அவர் எப்படி சொல்லுவாங்க? இப்போ அவர் தம்முடைய சுயமாக எதையுமே சொல்ல மாட்டாங்க. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கேட்டோம். அதாவது தேவன் நம்ம எந்த ஒரு விஷயமும் நமக்குள்ளே இருந்து வரணும். தேவன் நம்மை நடத்தி பிற மனிதர்களோ மற்ற, அதாவது ஒரு காரியம் வந்து அநேக புறக்காரணிகள் ஒரு மனுஷனுக்கு இருக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு. ஆனால் நமக்குள்ளேருந்து ஒரு காரியத்தை செய்யும்போது தான் அது புறக்காரணிகள். அப்படின்னா இப்போது ஒரு லைஃப் சப்போர்ட், மெடிக்கலி ஒருத்தர் பயங்கர அன்ஃபிட்டாக இருக்கார், ரொம்ப சீரியஸாக இருக்கார். அப்போ அவருக்கு லைஃப் சப்போர்ட் கொடுத்தா தான், ஆக்சிஜன் கொடுத்தா தான் அவரால் சர்வை பண்ண முடியும். ஆனால் அவரே குணமாயிட்டார் அப்படின்னு வச்சுப்போம், அவரால் சுவாசிக்க முடியும், அவருடைய அங்கங்கள் சரியாக வேலை செய்யும், எந்த ஒரு ஆக்சிஜன் உள்ளே வரும், திரும்ப கார்பன் டை ஆக்சைடு வெளில போகும், இந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக நடக்கும். இந்த காரியம் நமக்குள்ளே தொடர்ந்து நடந்தால் தான் நாம் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற அந்த சுவாசத்தை, அந்த நமக்குள்ளே வெளில வர்ற அந்த காற்றை, இல்லை உள்ளே இழுக்கிற காற்றை தடுக்கிற ஏதோ ஒரு காரணி நமக்குள்ளே இருந்ததுன்னா நம்மள்கிட்ட ஜீவன் இருக்காது. ஜீவன் வந்து பரிபூர்ணமாக இருக்காது. அப்போ ஏதோ ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கணும், ஒரு ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியம் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஆரோக்கியம்னா ஒரு ஆவிக்குரிய ஆரோக்கியம். நாம் எல்லாரும் இந்த உலகத்தில் வந்தோம், ஆண்டவரை கண்டு கொண்டோம், அவர் நம்மை உயிர்ப்பித்தார், தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினார். ஆனால் அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அது அவர் தான் நமக்கு செய்யணும். இப்போ ஒரு குழந்தைய நாம் பெற்றெடுக்கிறோம், அதை வளர்க்குறோம், நாம் அதுக்குன்னு ஒரு எதிர்காலத்தை திட்டமிடுகிறோம். அந்த எதிர்காலத்தை திட்டமிடும்போது அதான் வந்து வளர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சுக்குமான்னா அது செஞ்சுக்காது. மாறாக அது எந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அது அறியாத போது, எந்த அடிப்படை கல்வியை எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அநேக காரியங்கள் அதுக்கு நம்ம போதிக்கிறோம்.
அநேக காரியங்களை நமக்கு கொடுக்குறோம், சரியான ஸ்கூலை பார்த்து சேர்த்து விடுறோம், அதுக்கு டியூஷன் எந்த சப்ஜெக்டில் வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு காரியங்களை செய்கிறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது, ஒரு காலேஜ் போனதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது, இந்த இடத்துல நான் இது படித்தா நல்லா இருக்கும்னு அதுக்கு ஒரு உணர்வு உண்டாகுது, அதுக்கு ஒரு அறிவு உண்டாகுது. இந்த வேலையை நான் பார்த்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு ஒரு காரியத்தை கற்றுக்கொள்கிறது. அதே போல தான் சபை நம்மை விசாரித்து தேவனண்டையில் நடத்துகிற ஒரு நல்ல அந்த வேலையை செய்து ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு அமைப்பு, அது தேவன் முன்னின்று நடத்துகிறார், தலையாக இருந்து அதை நடத்துகிறார். அதில் உள்ள நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி நடத்துகிறார், நடத்தி நம் ஒவ்வொருவரையும் அப்படி தான் நடத்துகிறார். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறது போல நாம் வளர்ந்து தேவனை கண்டு கொள்ளுகிற அந்த இடத்துக்கு நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். அதுதான் நம்மள பரிபூர்ண வளர்ச்சி. அந்த இடத்துல இல்லாமல் கடைசி வரைக்கும் சபை தான் நம்மளை, கண்டிப்பாக சபை தான், அது எந்த ஹைட்டுக்கு போனாலும் சரி சபை இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. அதனால் அதை நம்ம சபை இல்லாமல் நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யாரும் நினைக்கக்கூடாது. ஏன்னா தேவனுடைய அங்கம் அது. ஆனால் அப்படி என்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் தேவனுக்காக நான் நிற்க முடியும், தேவனுக்காக நான் வாழ முடியும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு, சப்போஸ் வேலை நிமித்தம் எங்கேயோ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், இல்லை ஏதோ ஒரு தேவன் எங்கேயோ என்னை எடுத்துகிட்டு போகிறார் அப்படின்னா, அந்த நேரத்தில் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள், அநேக காரியங்கள், அநேக படிப்பினைகள், அந்த கொடுத்த மெடிசின்ஸ், லைஃப் சப்போர்ட், இது எல்லாமே என்னை உயிருள்ளவனாய் ஆரோக்கியமானவனாய் மாற்றும். அப்போ தான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் நான் சேர்ந்து திரும்ப வெளில வந்ததுக்கான அர்த்தம் சரியான ஒரு அர்த்தமாக இருக்க முடியும். அதே போல் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் இங்கே கூடுற 3 மணி நேரம் இல்லை, சில 6 மணி நேரம் இருக்கலாம். ஆனால் நான் வீட்டில் போய் ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலேருந்து மறுநாள் சாயங்காலம் 6 மணியிலேருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை 9:30 வீட்டுக்கு நான் கிளம்புற வரைக்கும் என்னை நடத்துகிறது, என்னை உந்தி தள்ளுகிறது, என்னை தேவனுடையவனாய் காண்பிக்கிறது, என்னுடைய பலவீனங்களை அறிவிக்க செய்கிறது எது அப்படின்னா, சபையில் அந்த கற்றுக்கொண்ட 3 மணி நேரம் மட்டும் இல்லை, அதை கொண்டு தேவன் என்னைக்கு எப்படி என்ன செய்ய விரும்புகிறாருங்கிற அந்த தேவனுடைய பலன், வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், தேவன் நமக்கு அதை அளவில்லாமல் தர விரும்புகிறார். அப்படி தான் நம்மை தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து அழைத்து செல்ல விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் போகிறதுக்கு நாம் தயாராகணும். நம்ம தாழ்மையை குறித்து கேட்டோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வந்தபோது அவருடைய தாழ்மை குறித்து படிக்கும்போது ஒரு இடத்துல நான் ரொம்ப நான் ஒரு பயங்கரமாக உந்தப்பட்டேன். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் அவர் எல்லா மகிமையும் துறந்து வந்து அநேக உபத்திரவங்களின் வழியாய் பாடுகளின் வழியாய் போக வேண்டியிருந்தது. ஆனால் பிசாசுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் எந்த அளவுக்கு ஒரு வலிமை இல்லாதவராக இருந்தால் அவர் விழுந்திருப்பார். அதாவது வசனம் அவருக்கு தெரியும், அந்த வல்லமை அவர் அந்த வல்லமையை பெற்றிருந்தார். எப்படி அவன் ஒரு வசனத்தை சொன்னான்னா அதில் ஒரு கண்ணி இருக்குது, அது அப்படி இல்லை, இதுக்கு இப்படி வசனம் இருக்குது, ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரிந்திருந்தது. ஆனால் அந்த இன்ஸ்டண்ட்டை படிக்கும்போது லூக்கா 4வது அதிகாரத்தில் இப்படி நான் படிக்கும்போது 5வது வசனம், அவரை பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உனக்கு தருவேன். உண்மையிலே யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தை, இந்த மகிமையை எல்லாத்தையும் படைச்சது யாரு? இவைகள் இஷ்டமானவனுக்கு, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை நான் கொடுக்கிறேன். இது யாருக்கிட்ட அவன் சொல்கிறான் அப்படிங்கிறது தான் ஆச்சரியம். ஒருவேளை அவருடைய சீஷர்கள்ட்டையோ மற்றவங்கள்ட்டையோ இல்லை, இது எல்லாத்தையும் அவனுக்கிட்ட கொடுத்தது யாருன்னா அவர் தான். அவர் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். அவருடைய அதிகாரங்கள், அவருடைய மகத்துவங்கள், அவருடைய எல்லாமே இழந்தவராய் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். நீங்கள் தான், அவனுக்கு தெரியும் இதை அவர் தான் கொடுத்தார் எனக்கிட்ட அப்படின்னு. ஆனால் அவர்கிட்ட நீங்கள் வந்ததுக்கப்புறம் இனி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்கல்ல,
இப்போ எல்லாம் என்கிட்ட இருக்குது, நான் வந்து உங்களுக்கு தர்றேன். இதை கேட்கும்போது உண்மையிலே யோசித்து பாருங்கள். நம்ம ஒருத்தரை நம்ம வீட்டில் வேலைக்கு வச்சுருக்கோம். அந்த வேலையில் இருக்க ஒருத்தர் நம்மளை ஏதோ எல்லாத்தையும் ஒரு போலி பத்திரம் வச்சு ஏதோ ஒன்று எல்லா சொத்தையும் பத்தையும் நம்மளுடைய எல்லா சுதந்திரத்தையும் எடுத்து வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு வழி இல்லாமல் நிர்கதியாக ரோட்டுக்கு வந்துடுறோம். ஆனால் நாம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் எங்கேயோ கண்காணாத இடத்துல இருந்து ஒரு வேலையை செஞ்சு பொழைச்சி நம்ம வாழ்க்கையை ஓட்ட தான் நினைப்போம். ஆனால் வாங்கிக்கிட்ட அவனே வந்து யார் நம்மள்கிட்ட பறித்து கொண்டு அவனே வந்து எனக்கிட்ட நீ வேலை செய்யி, என்னக்கிட்ட நீ இப்படி கும்பிட்டு போட்டு இப்படி இரு, நான் உனக்கு சலாம் போட்ட மாதிரி நீ எனக்கு சலாம் போடு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இங்கே அதை தான் அவருடைய அப்படியே அந்த இதை வந்து தூண்டுறான் பயங்கரமாக. அவருடைய உணர்வுகளை, அவருடைய அந்த ஈகோவை எந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் ஈகோ சுயத்தின் உச்சத்துக்கு போக முடியும் அப்படின்னா இதை கேட்கும்போது அப்படிப்பட்ட இடத்துல தேவன் சாந்தமாக எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே, உனக்கு நான் ஆராதனை செய்ய மாட்டேன், என்னை படைத்த தேவனுக்கு நான் ஆராதனை, என்னை படைத்த அல்ல சாரி நான் என்னுடைய பிதாவுக்கு தேவன் ஒருவருக்கே ஆராதனை செய்வாக எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையாக ரொம்ப சாதாரணமாக அவரால் அதை எந்த ஒரு கோபமும் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லாமல் அவரால் அங்கே சொல்ல முடிஞ்சது அப்படின்னா இதுதான் தாழ்மையின் மிகப்பெரிய உச்சம். இப்படி ஒருத்தர் வாழ முடியுமான்னா அது இயேசு கிறிஸ்துவால் தான் முடிஞ்சது. அது எப்படி முடிந்ததுன்னா தேவனுடைய ஆவியானவர் அவர் நிலைத்திருந்ததுனால, தேவனுடைய வல்லமை அவர் பெற்றிருந்ததுனால, அவர் ஜலத்திலிருந்து கரையேறின போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். எப்படிப்பட்ட ஒரு தாழ்மையாய் ஒரு மனுஷன் வாழ முடியும்னா அது நான் என்னுடைய சுயத்தை நான் ஒழிக்கணும், சுயத்துக்கு நான் மறிக்கணும் அப்படின்னா தேவனுடைய வல்லமை இல்லாமல் அங்கே முடியாது. இவருக்கு அதுதான் நடந்துச்சு. நீ வந்து என்கிட்ட பார்த்து சொல்கிறியா அப்படின்னு கூட அவர் மனசில் நினைக்க அவர் இடம் கொடுத்துருக்க மாட்டார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். அவர் மனசில் அந்த மாதிரி காரியங்கள் வந்தாலும் தேவன் அவரை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீ போக அப்படின்னு அவரை தயார்படுத்தி இருந்தார். அப்படிப்பட்ட பரிபூர்ணம் உள்ளவர்களாய் நம்மை நடத்த தேவன் விரும்புகிறார். நம்முடைய சுய பலனால் நிற்க முடியும், நம்ம சுய முயற்சியினால் ஒரு காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் பெருமை. பேதுருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது நான் இப்படி யோசித்தேன். அவர் லூக்கா 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம அவரை குறித்து பார்க்கலாம். முதல்ல ஆண்டவர் வந்து அவரை சந்திக்கும் போது அவர் நைட் ஃபுல்லாக மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க, எதுவுமே அவங்களுக்கு மாட்டலை. அப்போ ஆண்டவர் வந்து அங்கே ஒரு படகுல ஏறி உட்காந்துருக்காரு. அது சீமோன் பேதுருக்கு சொந்தமான படகு. அதில் ஏறி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு. உபதேசம் பண்ணிவிட்டு அந்த பேதுருக்கு அவங்க கூட்டத்துக்கு பார்த்து சொல்கிறாரு, நீ வலையை கொண்டு அங்கே போடுங்க. பரவாயில்ல, நைட் ஃபுல்லாக நாங்கள் ட்ரை பண்ணோம், எதுவும் கிடைக்கல, ஆனாலும் நீங்கள் சொல்கிறதுனால நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வலையை போடுறாரு. வலை இழுக்க முடியாத அளவுக்கு, வலை கிழிந்து போகிற அளவுக்கு மீன் பயங்கர நிறையா வருது. அதை எடுத்து படகுல கொட்டுறாங்க. படகு அமிழ்ந்து போகிற அளவுக்கு அங்கே மீன் அவ்வளோ இருக்குது. இதை பார்த்ததும் பேதுரு என்ன பண்ணுறார், 8வது வசனத்தில் இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியால் அப்படி சொன்னான். இப்போ முதல்ல இயேசுவால் பேதுரு தொடப்படுகிறான். எப்படி தொடப்படுகிறான்? ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் அப்படின்னு ஏதோ ஒரு காரியத்தை வைத்து உணர்த்தப்படுகிறான். ஏன் அப்படின்னா அதிலேயே சொல்லியிருக்கு, அவனுக்கு பிரமிப்பு உண்டானபடியால் அப்படி சொன்னான். அவனுக்கு பிரமிப்பு உண்டானிச்சு ஆண்டவரை பார்த்தபோது. அதுபோல் நாம் தேவனை முதல்ல கண்டு கொண்டு வந்தபோது நமக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. ஐயோ, இது பயங்கரமான பாவமான வாழ்க்கை, இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா? கிடைக்கும். போனோம், தேவனிடம் நம்முடைய பாவங்களை சொன்னோம், ஒரு சமாதானம் நம்மை நிரப்பினது. ஓ, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கா? நாம் வந்தோம், நமக்குள்ள ஒரு அனுபவம் வந்தது, நம்மை தேவன் தொட்டாருங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம்
இப்படி எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரியம் மூலமாக, எனக்கு ஒரு வியாதி இருந்தது, இந்த வியாதி பயங்கரமாக இருந்தது, அதை யாரும் தீர்க்க முடியல, ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணாங்க, அங்கே வந்து எனக்கு ஒரு சுகம் உண்டானது, எனக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகிறது, தேவன்கிட்ட வருகிறேன், நான் தொடர்ந்து நடத்தப்படுகிறேன். தேவன் அதுக்கப்புறம் பார்க்குறோம், இவன் தேவனிடமிருந்து ஒரு காரியத்தை வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மத்தேயு 16வது அதிகாரத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. நான் யார் அப்படின்னு எல்லார்ட்டையும் ஆண்டவர் கேட்குறாரு. 16-15 நீங்கள் யார் என்று நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சீமோன் பேதுரு சொல்கிறான், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அங்கே தேவன்கிட்டேருந்து ஒரு பெரிய அப்ரிசியேஷன், தேவன்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு. பிதா கிட்டேருந்தே இயேசு கிறிஸ்துவோடு அவன் இருந்ததுனால தேவன் தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தினார். மிகப்பெரிய வெளிப்பாடு, வேறு யாருக்கும் கிடைக்காத ஒரு காரியம். ஒவ்வொரு சீஷர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்பாடு கிடச்சிச்சு. இவருக்கு கிடைச்சது மிகப்பெரிய விசேஷமான வெளிப்பாடு. தன் கூட இருந்த இயேசுவை யார் என்று கண்டு கொள்கிற அந்த ஒரு பாக்கியம், அதுதான் தேவன் எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருந்தார். அது தேவன் நிச்சயமாக பேதுருக்கிட்ட பிதா அப்படி செஞ்ச உடனே இவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார். தேவனே, நான் வந்த நோக்கம் நிறைவேறி கொண்டிருக்கிறத நான் பார்க்குறேன்னு ஒரு உந்துதல் அவருக்கு, ஒரு உற்சாகம் அவருக்கு வந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய காரியம். அதுக்கப்புறம் பார்க்குறோம் 17வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தன்னை வெளிப்படுத்துகிறார் குமாரனை. எப்படி 4வது வசனத்தில் பார்க்குறோம், 2வது வசனத்தில் இருக்குது. அவர்கள் முன்பாக மறுரூபமானார். அப்பொழுது அவர் முகம் சூரியனை போல் பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட கூட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்போ இதை நம்ம தொடர்ந்து பார்த்தோம்னா எந்த அளவுக்கு தேவன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய குமாரனை இவர்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி மகிமைப்படுத்தி இருக்கிறார். மற்ற உலகத்தில் அந்த நேரத்தில் யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய தரிசனம் அல்ல, உண்மை இந்த 3 பேருக்கு கிடைக்குது, 3 சீஷர்கள், அதில் ஒருத்தர் பேதுரு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் பார்க்குறோம். அப்படியே இருக்கும்போது அநேக தேவனை அறிந்து கொண்டார், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார், தேவனை தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொண்டார். இப்படி இருக்கிறவருடைய ஒரு வாழ்க்கையில் தேவன் வந்து இடைபடுகிறார். லூக்கா 22வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். லூக்கா 22 31 பின்னும் 31-34 பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். இப்போது பேதுரு எந்த ஒரு துணிச்சல் அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு தைரியத்தில் அவர் வந்து நான் காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன். இதை சொல்கிறது யார்? ஆண்டவர். என்ன சொல்கிறாரு? நீ இது மாதிரி உன் விசுவாசம் ஒழிய போகிறது போல் ஒரு சம்பவம் நடக்க போகுது. நீ முதல்ல குணப்படு, பின்பு உன் சகோதரரை சிறப்படுத்து அப்படின்னு சொல்கிறார். அதற்கு, இல்லை ஆண்டவரே, நான் என் விசுவாசம் ஒழிந்து போகிற அளவுக்கெல்லாம் நான் நடந்துக்க மாட்டேன். நான் வந்து எனக்கு பிதா தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், மறுரூபமலையில் எனக்கு நீங்கள் தரிசனமானீங்க, நான் அப்படிலாம் எனக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டவரே, என்னுடைய விசுவாசம் ரொம்ப பெருசு. ஏதோ ஒரு தைரியம், தன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஆண்டவர் மேலே நான் விசுவாசிக்க முடியும், அவரை பின்பற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் மாத்திரம் இதை சொல்கிறது இயேசு கிறிஸ்து. நீ கண்டிப்பாக 3 தடவை மறுதலிப்ப, இதுக்கப்புறம் பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் பண்ண மாட்டேன் ஆண்டவரே, நான் உண்மை பின்பற்றி வருவேன். இதில் வந்து அதில் இல்லை, மற்ற சுவிசேஷங்களில் இல்லை ஆண்டவரே, நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஏதோ ஒரு காரியம் அவரை இருக்குது. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி படிப்பிக்கப்பட்டாலும், எப்படி நாம் சபையின் மூலமாய் போதிக்கப்பட்டாலும், தேவன் நமக்கு அநேக சத்தியங்களை சொல்லி தந்திருந்தாலும், நாம் கற்றுக்கொண்டது நம்மை காப்பாற்றும். நான் பெற்ற அனுபவம் என்னை காப்பாற்றும். நான் அந்த பாவத்தின் மேல் பெற்ற வெற்றி என்னை காப்பாற்றும். இந்த காரியத்தில் நான் செய்த தியாகம் என்னை காப்பாற்றும்.
அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலே நாம் நம்பிக்கை வைத்து விட முடியும். பேதுரு அப்படி வச்சாரா என்னன்னு தெரியல, நான் அதை பற்றி எதுவும் ஆவியானவர் வெளிப்படுத்தலை. ஆனால் இது சொல்கிறதுக்கு முன்பாக அவருக்கு ஒரு தைரியம் வந்ததுன்னா, அந்த தைரியத்துக்கு பின்புலமாக இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, முதல்ல ஆண்டவருடைய அந்த மிகப்பெரிய அற்புதத்தை பார்க்கும்போது அவன் பிரமிப்புண்டாகி அவன் அப்படியே அவருடைய பாதத்தில் விழறான். ஆனால் அதுக்கடுத்த தருணங்களில் ஆண்டவரே அப்படின்னு அவன் பாதத்தில் விழலை. தான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், நான் ஒன்றை அடைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து அவனுக்கு ஒரு தன்னை குறித்த பிரமிப்பு உண்டாகிறது. அன்றைக்கி ஆண்டவரை குறித்து பிரமிப்பு உண்டானது, இன்றைக்கி தன்னை குறித்து அவனுக்கு ஒரு பிரமிப்பு உண்டாகிறது. அதனால தான் ஆண்டவரே நான் சாவிலும் காவலிலும் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன் கூட சொல்லலை, பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் என்ன நடக்குதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். 3 முறை அவன் அங்கே மறுதளிக்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட பேதுருவை அவர் தேடி போகிறார். இப்போது இந்த தேவன் செஞ்ச எந்த காரியமுமே அவனை இந்த விசுவாச சோதனையிலிருந்து தப்புவிக்க முடியவில்லை. நமக்கு முன்பாக இருக்கிற காரியமும் அதுதான். நம்முடைய பெற்றோர் நல்ல ஆவிக்குரியவர்களாக இருக்கலாம், நம்மை நல்ல சபையில் வைத்து தேவன் நம்மை நன்றாக விசாரித்து நல்ல வார்த்தைகளை தந்து நல்ல மூப்பர்களை கொண்டு எல்லாவித காரியங்களையும் கொண்டு தேவன் நம்மை நடத்தலாம். அனுதினமும் நாம் ஜெபிக்கலாம், அநேக காரியங்களில் ஆவிக்குரிய காரியங்களில் நாம் ஈடுபடலாம். இது எல்லாமே என்னுடைய சொந்த மாம்சத்தில் ஆத்மாவில் நான் ஒரு காரியத்தை செய்ய முடியும், இதெல்லாம் இருக்குது என்னை காப்பாற்றும் அப்படின்னு நான் நம்பிவிட முடியும். ஆனால் தேவன் அப்படி நம்மை நடத்த விரும்பவில்லை. மாறா என்ன பண்ணுறார், அவர் தன்னுடைய ஆவியால் நம்மை நிரப்ப விரும்புகிறார். இதெல்லாம் நம்பி நம்ம இருந்தோம்னா கடினமான சூழ்நிலைகள் வரும்போது என்னை நிச்சயமாக விசுவாசத்தில் இருக்க முடியாமல் நான் இழந்து போய்விட முடியும். அப்போ உள்ளிருந்து நம்மை நடத்துகிற காரியம் எதுனா பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையின்றி இதெல்லாம் அசாத்தியமான காரியம். விசுவாசம் ஒழிந்து போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது அசாத்தியமான காரியம். கடினமான சூழ்நிலைகளில் என்னை நான் தேவனுக்குள்ளே பலப்படுத்திக் கொள்வது என்பது என்னால் முடியாத அசாத்தியமான காரியம். இந்த அசாத்தியமான காரியத்தை சாத்தியமாக்குவது பரிசுத்தாவியானவர் மட்டும்தான் முடியும். மரியாள் அங்கே ஆண்டவர்கிட்ட நிற்கிறாங்க. மரியாள் ஆண்டவர்கிட்ட நிற்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இது என்னால் சாத்தியம் இல்லை. 1வது அதிகாரத்தில் லூக்கா 1 34. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இது இன்னொரு அடையாளத்தை அவளுக்கு காண்பிக்கிறார் ஆண்டவர் தேவதூதன். உனக்கு இனத்தால் அத்தை அப்படின்னு நினைக்கிறேன், அத்தையா என்னன்னு தெரியல, ஏதோ ஆன்டி எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்டவளுக்கு இது 6வது மாதம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ இந்த சம்பவத்தில் பார்க்குறோம், இவளுக்கு ஒரு அடையாளம் கிடச்சிடுச்சு. இவ என்ன பண்ணுறா, இந்த சூழ்நிலைகள் இப்படி நடக்குது, கடினமான சூழ்நிலை. ரொம்ப யோசிச்சு பாருங்கள், ஒரு பெண்ணாக கல்யாணத்துக்காக காத்திருந்து முதல்ல ஒரு நிச்சயம் நடந்து, அந்த நிச்சயத்தில் எனக்கு நான் கல்யாணத்துக்கு அவரோட போகும்போது என் வயிற்றில் குழந்தை இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய அவமானம். என்னை துரோகின்னு நினைப்பானே என்னுடைய உட்பி, இவ்வளோ ஒரு நெருக்கம். நான் அந்த இடத்துல மரியாதையாக இருந்து அந்த இடத்துல இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்து, இன்றைக்கி ஃபோன் இல்லை, அன்னைக்கு சப்போஸ் அப்படி வச்சுக்கிறேன், ஃபோன் அடித்து, ஏங்க இந்த மாதிரி ஆண்டவர் என் கனவுல வந்தார், எனக்கு பரிசுத்தாவியானவர்னால ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு யோசேப்புக்கிட்ட நான் என்னுடைய நிலைமையை சொல்லி என்னை அந்த சூழ்நிலையில் காத்துக்கொள்ள தான் நான் விரும்புவேன். ஆனால் அப்படிப்பட்ட எந்த முயற்சியிலையும் இந்த மரியாதை இறங்கலை. மாறா என்ன பண்ணுறா, 39வது வசனத்தில் பார்க்குறோம், அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். இவ இருக்கிறது மரியாள், அவங்க இருக்கிறது நாசரேத், கலீலேயாவிலிருந்து அந்த சகரியாவோட வீடு கிட்டத்தட்ட 90 மைல், 90 to 100 மைல். 100 மைல் அது நம்மளை மாதிரி பிளைன் கிடையாது, பயங்கர மலை பிரதேசம்.
இவ்வளோ தூரம் போகணும், பிரயாணம் பண்ணி போகணும். மரியாள் ஒன்றும் இன்னைக்கு இதிலே இந்த கான்டெம்பரரி இன்னைய டேஸ்லேயே சொல்கிறேன், ஃப்ளைட் பிடிச்சி போகிற அளவுக்கோ இல்லை கால் டாக்ஸி புக் பண்ணி போகிற அளவுக்கோ வசதியான பெண் கிடையாது. அவள் பரிசுத்த ஆவியானவர் வந்த உடனே என்ன பண்ணுறா, தன் மேலே எப்படிப்பட்ட ஒரு இழிவான பேர் வந்தாலும் பரவாயில்ல, நான் அடுத்து தேவன் என்னை நடத்த போகிறேன், அடுத்த பாதைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக 90 மைல் இங்கேருந்து நடந்து சகரியா வீட்டுக்கு போகிறான். எலிசபெத்தை பார்க்குறான். இவ்வளோ ஒரு பெரிய, அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது அவரை நடத்துகிற வாழ்க்கை இப்படிப்பட்டு தான் இருக்கும். நம்மை நாம் முன்னிறுத்த மாட்டோம், மாறா தேவனே உங்களுடைய வழியை நான் கண்டுகொள்கிறேன். அங்கே போகிறத பார்க்குறோம். என்ன நடக்குது பின்னாடி வசனங்களில் படிக்கும்போது, எலிசபெத்து அவரை பார்க்கும்போது அவரை வாழ்த்துறா. அவர் மரியாதை பார்த்த உடனே வயிற்றில் இருக்க குழந்தை அப்படியே துள்ளி குதிக்குது. அது எப்படி குதிக்குது அப்படின்னா, பரிசுத்த ஆவியினாலே இதோ நீ வாழ்த்தின சத்தம் 44வது வசனத்தில், என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அதுக்கு முன்னாடி 41வது வசனத்தில் பார்க்குறோம், எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படுகிற போது தேவன் நடத்துகிற வழியை மட்டுமே நாம் தேடுவோம். நம்முடைய சுய வழியை தேட மாட்டோம். நம்முடைய பேரை நிலைநிறுத்த நாம் ஒருபோதும் விரும்ப மாட்டோம். அப்பொழுது மரியாள், அதுக்கப்புறம் பார்க்குறோம், அவர் சொல்கிற அந்த தீர்க்க தரிசனம் எந்த அளவுக்கு மரியாளுக்கு தன்னுடைய தேவனை பற்றி அறிவு இருந்தது, தேவனுடைய வார்த்தைகளை குறித்து அறிவு இருந்தது, தேவனுடைய வழிகளை குறித்து அறிவு இருந்ததுன்னு இந்த தீர்க்க தரிசனத்தை படித்தோன்னா நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்க்குறோம், அவனுடைய 67வது வசனத்தில் சகரியா பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அதுக்கப்புறம் பார்க்குறோம் இந்த மாதிரி. அப்புறம் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம் ஒரு காரியம் வருது. என்ன காரியம் அப்படின்னா, ஒரு தேவனை ஆண்டவரை 8வது நாள் விருத்த சேதனத்துக்காக இதுக்கு கொண்டு வர்றாங்க, தேவாலயத்துக்கு கொண்டு வரும்போது அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறோம். அந்த மனுஷனோட பேர் சீமோன், சிமியோன். அவர் 27வது வசனத்தில், அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தான். ஏதோ ஏனோதானு வரல, அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருந்தது, கிறிஸ்துவை காணும் முன் நீ மரணம் அடைய மாட்டாய். அப்போ மரணம் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா அவன் கிறிஸ்துவை பார்க்கணும். மரணம் மறைமறதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை பார்க்கணும். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும்னா அவன் டெய்லி வந்துட்டு போயிருந்துருக்கலாம். அது என்னன்னு தெரியல, என்னைக்கு வருவாருன்னு எல்லாம் அவன் காத்திருந்தானா என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே கரெக்டாக கிறிஸ்து வர்ற அதே நாளில் இவன் வரும்படி ஆவியானுடைய ஏவுதலை கேட்டான். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது அவர் நமக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள், நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி தேவன் நடத்துவார். நம்முடைய சொந்த முயற்சியை பார்த்தோம். ஒருவேளை இவன் ஆண்டவரை நம்பாமல், ஆண்டவருடைய பரிசுத்தாவியானுடைய வழியில் அறியாமல் தான் சுயஸ்தத்துக்கு நடக்கிறவனாக இருந்தால் டெய்லி வந்து போயிருப்பான், அன்னைக்கு நாளை விட்டுருந்துருப்பான். அப்படி இல்லை. எப்படி தேவன் நம்மை நிரப்ப விரும்புகிறார், அவருடைய ஆவியானவரை கொண்டு அவருடைய செயலை செய்ய விரும்புகிறார். கலாத்தியரில் 2 வசனத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். கலாத்தியரில் கலாத்தியர் 3:5, அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார். இதை நம்ம பார்க்குறோம். இது ஒரு ஆர்குமெண்ட், பவுல் சொல்கிற ஒரு முக்கியமான காரியம். ஆனால் உங்களுக்குள்ளே ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அப்படின்னு நம்ம தேவனுடைய ஆவியானவருடைய செயலை பார்க்குறோம். அதுக்கப்புறம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்போ தேவனை நம்ம அப்பா பிதாவே அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்மை தூண்டுகிற காரியம் என்ன? அவர் நம்முடைய இருதயங்களில் அவருடைய ஆவியை அனுப்பினார். அப்பா அப்படிங்கிற தைரியத்தை நாம் செயல்படுத்தணும் அப்படின்னா அந்த நிச்சயம் நமக்கு வேணும். ஒரு பிள்ளை அவங்க அப்பாவை பார்த்து சொல்லுது அப்பா அப்படின்னு, ஒரு தைரியமாக இருக்குது, எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு அப்பா போதும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, அதுங்க 2 பேருக்கும் இடையில் உள்ள ஒரு கனெக்ஷன், ஒரு உறவு, தாய்க்கு தொப்புள் கொடி உறவு எப்படியோ அப்படியே பாதுகாப்புக்கு தகப்பன்கிற அந்த உறவு, அது சொல்லாமல் எத்தனை வருஷம் கழித்து அந்த தகப்பன் வந்தாலும் அந்த குழந்தையால் அதை உணர்ந்து கொள்ள முடியும்.
அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒரு உறவை நமக்கு தேவன் தந்து நம்மை ஆவியானவரால் நடத்த விரும்புகிறார். எல்லாரும் அப்பான்னு சொல்கிறாங்க, நம்மளை பிதான்னு அப்பா நம்ம தகப்பனை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்கிற வேத வசனத்தின் பிரசங்கத்தின் அடிப்படையில் அல்ல, மாறாக தேவன் என்னை உள்ளிருந்து உந்த தள்ள வேண்டும், அப்படி தேவன் என்னை நடத்த வேண்டும். அப்படிப்பட்ட பேதுரு அன்னைக்கு அந்த ஸ்திரியை பார்த்து, வேலைக்காரர்களை பார்த்து, இல்லை இவரை அறியேன்னு சொன்ன அந்த பேதுரு இதே இயேசு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் 32, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். அங்கே நிற்கிறது ரொம்ப மைனாரிட்டி பீப்புள், 120 பேர் தான் இவங்களை சேர்ந்தவர்கள். ஆனால் அங்கே அவ்வளோ பெரிய ஜனங்கள், யூதர்கள், பிரதான ஆசாரியர்கள், தேவனை சிலுவையில் அறைந்தவர்கள், இன்னும் இவங்களை ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டுக்கொண்டிருக்கிறவர்கள். இந்த இயேசுவை, எந்த இயேசுவை பார்த்து என் அறியேன்னு சொன்னனோ அந்த இயேசுவை நான் எழுப்பினார், அதற்கு நாங்கள் எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறோம். எவ்வளோ ஒரு தைரியம் வேணும்! அப்படிப்பட்ட தைரியத்தை கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர். நாம் தேவனை தேடுவதற்கு, அவரால் நடத்தப்படுவதற்கு, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் இருந்தால்தான் நாம் அந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். இல்லை அப்படின்னா சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஆவியானவருடைய செயலின்படி நாம் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பித்த தேவனை தேடுவோம், பரிசுத்த ஆவியானவரை கேட்போம். அவர் நமக்கு எப்போதும் தன்னை கொடுக்க, நம்மை நடத்த, நம்மை ஏவ, நம்மை கூட்டி செல்ல விரும்புகிறார். ஆமேன். அப்படியே வாழ கர்த்தர் எனக்கும் உதவி செய்வார் என்னோட நம்பிக்கை இருக்கு.